بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பக்கரா சூராவுடைய 190வது வசனத்தை பார்த்துவிட்டு 191வது வசனத்தில் ஒரு 2 வார்த்தைகளை பார்த்துருக்கிறோம். அது என்னது? வக்துலுஹும், அவர்களை கொல்லுங்கள். அந்த அவர்கள்னு இது லமீர், அது அவர்கள்னால் எங்கெல்லாம் அவர்கள்னு வருகிறதோ அது யாரை குறிக்குதுன்னா முன்னாடி தான் போய் பார்க்கணும். அப்போ முன்னாடி பார்த்தா இதுக்கு முந்தின வசனம் என்ன? யார் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்கள் நாங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த ஹும் என்பது யார்? வக்துலு அல்லதீன யுகாத்திலுனக்கும் அர்த்தம். அந்த ஹும் என்றால் அவர்கள் அர்த்தம். இந்த அவர்கள் எங்கே வந்தாலும் சரி, அந்த அவர்கள் யாரை குறிக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வோம்? அதுக்கு முந்தி யாரை பற்றி பேசியிருக்குன்னு பார்ப்போம். யாரை பற்றி பேசியிருக்குது அவங்கள தான் குறிக்குமே தவிர பேசப்படாதவங்கள குறிக்காது. அப்போ அவர்களை கொள்ளுங்கள்னு இந்த அவர்களுங்கிற பிரதி பெயர் சொல் வந்திருக்கிறது. இந்த அவர்கள் யாரை குறிக்கும் என்று கேட்டால், இதற்கு முந்திய வசனத்தில் எப்படி வருது? காத்திலு அல்லதீன யுகாத்தில் உனக்கும் அல்லதீன யுகாத்தில் உனக்கும் வருதில்ல, இதுதான் அந்த அவர்கள். அவர்களை கொள்ளுங்கள்னா அந்த அவர்களுங்கிற இடத்துல இந்த வார்த்தையை வச்சுக்கிறணும். காத்திலு நீ ஒக்துலு, நீங்கள் கொள்ளுங்கள். அல்லதீன யுகாத்தில் உனக்கும், உங்களோடு சண்டைக்கு வர்றவனை கொள்ளுங்கள், சண்டைக்கு போருக்கு வர்றவனை கொள்ளுங்கள்னு இருக்குது. ஐது சக்கித்து முகம், போர்க்களத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை கொள்ளுங்கள். இந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. 191 இந்த ஒரு இந்த துணுக்கு தான், இந்த துணுக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள். குர்ஆன் 292 போட்டு விட்ரு, 91 போட்டுருவாங்க. அவன் எடுத்தும் பார்ப்பான், அப்படி தான் இருக்கும். விளங்காதவன் என்ன செய்கிறான்? அதை மட்டும் எடுத்து பார்க்குறான். ஆமாம், அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் அவர்கள்ங்கிறது இல்லாமல் அவர்கள் தான் நம்ம போட்டிருப்பாங்க மொழிபெயர்ப்பில். அவர்கள் யாருங்கிறத அதை ப்ராக்கெட்டில் போட்டு விளக்க மாட்டாங்க. அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள்னு குர்ஆனில் சொன்ன மாதிரி தானே இருக்குது. அப்போ குர்ஆன் தீவிரவாதத்தான் போதிக்குது, காஃபிரை தான் கொல்ல சொல்லுது அப்படின்னு விளங்குற மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். அது தவறு என்பதை நீங்கள் விளக்குவதற்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? 191 அறிந்து 190 நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு விஷயமாச்சா? இதுக்கு உள்ள பதில் முடிஞ்சிருச்சு. அடுத்து அஹ்ருஜூஹும், அவர்களை வெளியேற்றுங்கள். அவங்கள வெளியேற்ற சொல்கிறான். வெளியேற்றுனா என்ன அர்த்தம்? அவங்க எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்றணும். வெளியேற்றுதல் என்று சொன்னால், ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான்னா சென்னையை விட்டு அவனை வேறு பக்கம் விரட்டுன்னு அர்த்தம். மதுரையில் இருக்கிறான்னு சொன்னால் மதுரையை விட்டு வேறு பக்கம் விரட்டுன்னு அர்த்தம். அப்போ இது வெளியேற்றுற ஒரு உத்தரவு 2வது வருகிறது. அஹ்ருஜூஹும், அவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள் அப்படின்னு மட்டும் இருந்தால் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்த ஊர்லேயும் போய் அவனை வெளியேற்றிட்டு கைப்பற்றிக்கிறங்கன்னு அர்த்தமாயிரும். ஆனால் இதனுடைய விளக்கத்தை இதுக்கு தொடர்ச்சியாக இதிலேயே வந்துடுது. எப்படி வருகிறது? மின் ஹைசு அஹ்ரஜூக்கும், உங்களை அவர்கள் வெளியேற்றிய விதத்தில் அவர்களை வெளியேற்றுங்கள். அஹ்ரஜூஹும், அதாவது மக்காவில் உள்ள விஷயம் இது. மக்காவில் நபிகள் நாயகத்தினுடைய சொந்த ஊர் எது? மக்கா. அவங்க பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், வாழ்ந்த ஊர், வசித்த ஊர், சம்பாதித்த ஊர், கல்யாணம் பண்ண ஊர், எல்லாமே இது இறை தூதர்ன்ற அறிவித்த ஊர். எல்லாமே அவங்களுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர் எது? நபிகள் நாயகத்துக்கு மக்கா தான் அவங்க சொந்த ஊர். அங்கே இருந்த சஹாபாக்கள் இருந்தாங்களே, அவங்களுக்கு சொந்த ஊர் எது? மிகச்சிலரை தவிர அதிகமான பேருக்கு மக்கா தான் சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்காரங்களை ஊரை விட்டு விரட்டினானா இல்லையா? அதுக்கு கணக்கு தீக்கணுமா இல்லையா? நம்மளை நம்ம ஊருக்குள்ளே புகுந்து நம்ம ஒரு ஊரில் நம்ம வசித்து கொண்டு இருக்கிறோம். வசித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை எந்த ஒரு தப்பும் செய்யாமல் ஊரை கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம், திருடுறான், வழிப்பறி செய்கிறான்ட்டு நம்மளை வெளியேற்றினாங்கண்டா கூட ஒரு ரீசன் இருக்குது. அவன் ஒரு கொள்கையை ஒருத்தன் ஏற்றுக்கிறான் என்ற காரணத்துக்காக வேண்டி நீ ஊரை விட்டு இருக்காத ஓடுன்னா அவன் சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், அவனுக்கு எத்தனை இழப்பு அவனுக்கு ஏற்படுது. அப்படி விரட்டி விட்டு அவன் போய் வெளியூர் போய் என்ன செய்வான்? ஒரு ஊரில் வசித்துக்கிட்டு இருந்தான்னா அவன் எல்லா வசதிகளையும் அவன் சேர்த்து வச்சுருப்பான். அங்கேருந்து விரட்டி என்னை வேறு பக்கம் விரட்டி விட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே போனால் எனக்கு வீடு இருக்குமா, எனக்கு வாசல் இருக்குமா, எனக்கு வருவாய் இருக்குமா, எனக்கு வேலை இருக்குமா,
எனக்கு தெரிஞ்சவன் எவனாச்சும் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்படி விரட்டி விட்டான்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி விரட்டணும்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று சொன்னால் அவனை நம்ம வெளியேற்ற வேண்டியதான். ஏன்னு நீ என்னை வெளியேற்றினீங்கள, இப்போ நான் உன்னை வெளியேற்றுறேன். அஹ்ரஜூஹும் அவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் உங்களை அவர்கள் வெளியேற்றிய வகையில் நீங்கள் வெளியேற்றுங்கள். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் யாரையும் வெளியேற்றக்கூடாது. ஆனால் மக்காவில் வெளியேற்றலாம். ஒரு ஊரோட சண்டைக்கு அதை அந்த கைப்பற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஊர் மக்களை வெளியேற்றணுங்கிற அர்த்தத்தை இது தராது. என்ன அர்த்தத்தை தரும்? யார் நம்மளை வெளியேற்றி இருக்கிறானோ அந்த ஊரை நம்ம கைப்பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நியாயமான போருக்காக வேண்டி, நியாயமான சண்டையில் அவன் சண்டைக்கு நம்மளோட அவன் தோற்று போயிட்டான்னு வைங்க, அப்படி வந்துட்டான் என்று சொன்னால் அவங்கள வெளியேற்றலாம். எப்படி வெளியேற்றலாம்? சும்மா வெளியேற்றலாம்னு அல்லாஹ் அங்கே சொல்லி முடிக்கலை. அஹ்ரஜூஹும் அவர்களை வெளியேற்றுங்கள். மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் உங்களை அவர்கள் வெளியேற்றும் விதத்தில் நீங்கள் வெளியேற்றுங்கள். அப்போ இந்த எல்லாமே ஒரு நியாயம். உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எந்த மாதிரி நிலைப்பாட்டை கடைப்பிடிப்பார்களோ அந்த நிலைப்பாட்டில் நின்று தான் இஸ்லாமும் போரை பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்தது ஒல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்லி, அதாவது கொள்வதை விட ஃபித்னா செய்கிறது இருக்குல்ல, குழப்பம், அது மிக கடுமையானது. ஒல் ஃபித்னத்து, ஃபித்னாங்கிறது குழப்பம்னு அர்த்தம். அந்த குழப்பம்னு பொதுவான அர்த்தம் கிடையாது. இந்த ஃபித்னா, எந்த ஃபித்னா? அல் ஃபித்னு வந்திருக்குல்ல, இந்த ஃபித்னா எந்த ஃபித்னா? ஒரு ஊரை சேர்ந்த சொந்த ஊருக்காரனை ஊரை விட்டு வெளியேற்றுறான அந்த ஃபித்னா கொலையை விடக்கூடியது. சாவடிச்சிடலாங்க. அதுக்கு விசாம ஒரு மனுஷனை வீடு வாசல் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து வெளியே ஒரு ஓடுறான்னு விரட்டி விட்டான்னு சொன்னால் அதுக்கு அவனை கொண்டு விடலாமே. அதை விட கூடிய வழியில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வாசகத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாசகத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சுன்னத்து ஜமாத்து, இந்த சலபி, இந்த மண்ணாங்கட்டிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க இதை கொண்டாந்து போடுவாங்க. என்ன போடுவாங்க? பாருங்கள், மார்க்கத்தோட மதுஹப் இல்லை என்கிறார்கள், குழப்பம் விளைவிக்கிறார்கள். தரீக்கா இல்லை என்கிறார்கள், குழப்பம், ஃபித்னா செய்கிறார்கள். இது கொலையை விட கூடியது, இவங்களை கொள்ளலாம்ன்றாங்க. அல்லாஹ் வெறும் ஃபித்னான்னு சொல்லலை, அல் ஃபித்னா. அல்ங்கிறது என்னது? அந்த ஃபித்னா. எந்த ஃபித்னா? எந்த ஃபித்னா பற்றி பேசப்பட்டிருக்கு? அஹ்ரஜூஹும் மின் ஹைது அஹ்ரஜூக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களை வெளியேற்றின மாதிரி வெளியேற்றுங்கள்னு. அப்போ அல் ஃபித்னா, அந்த ஃபித்னா இருக்குதே. எந்த ஃபித்னா? ஊருக்கு சொந்தக்காரனை ஊரை விட்டு வெளியேற்றுறது இருக்கிறத, சொத்து பத்து வச்சுருக்கிறவனை சொத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடுறாண்டு அவனை ஓட்டாண்டிய விரட்டுறது இருக்குத, அந்த ஃபித்னா சாவடிக்கிறத விட கடுமையானது. அப்போ இதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தனும் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்ணும்போது இதை பெரிய பெரிய அஜத்துமாரெல்லாம் இந்த ஒரு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? பிரச்சாரம் பண்ணுவாங்க, மக்களை தூண்டி விடுவாங்க. இவர்களை கொல்ல சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான், அதனால் நம்மளை வெட்டினாங்க. எல்லாம் செஞ்சதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இந்த ஆயத்து தான். அந்த ஆயத்தை கொண்டு மக்கள்கிட்ட சொல்லும்போது, அல்லாவே கொல்ல சொல்கிறான், நாம் ஃபித்னா தானே பண்ணுறாங்க. இதான் ஃபித்னா. ஃபித்னா கொலையை விடக்கூடியதுன்னு எங்கே குரானில் இருக்குது? அல் ஃபித்னா தானே இருக்குது. ஃபித்னா குழப்பம் பண்ணால் கொண்டுடலாமா ஒருத்தனை? அப்போ இவங்க என்ன, நம்ம குழப்பம் நம்ம பண்ணலை. நாம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வது குழப்பம் கிடையாது, சீர்திருத்தம் அது. அப்போ நபிகள் நாயகமே சீர்திருத்தம் பண்ணாங்க, அதெல்லாம் குழப்பமா? தப்பை சுட்டி காட்டுவது என்பது ஃபித்னாவில் வரவே வராது. ஆனால் அல்லாஹ் அப்படி வரும் என்று சொன்னாலும் அல்லாஹ் எந்த ஃபித்னாவை இங்கே சொல்லுகிறான்? ஊருக்கு சொந்தக்காரனை ஊரை விட்டு விரட்டுறது, வீட்டுக்கு சொந்தக்காரனை வீட்டை பறிச்சுக்கிட்டு அவனை நாடு கடத்துறது, இந்த காரியத்தை செஞ்சாங்க இல்லை. அப்போ அல் ஃபித்னாண்டா, அல்ண்டா என்ன? அந்த ஃபித்னா தானே. அல்ங்கிறது என்னத்துக்கு வரும்? ஒரு ஆளை பற்றி பேசிட்டு, ரஜுலுனா மனுஷன்ற அர்த்தம், ரஜுலுனா அந்த மனுஷன். எந்த மனுஷன்? ஒரு ஆளை பற்றி பேசிட்டு வந்திருப்போம். ஒரு ஆளை பேசிக்கிட்டு வந்துட்டு ரஜுலுன்னு சொன்னால் அந்த ஜெயிதுன்ற அர்த்தம். ஜெயிதை பற்றி பேசிகிட்டே வருவோம், வந்துட்டு ரஜுலு அந்த மனுஷன். எந்த மனுஷன்? ஜெயிது தான் அது குறிக்கும். அப்போ அந்த அல்ங்கிற வார்த்தை எதுக்கு வரும்னு கேட்டால், அந்தங்கிற ஒரு கருத்தை தருவதற்காக வேண்டி தான் அந்த அல் என்பதை பல அர்த்தங்கள் இருக்குது. பெரும்பாலும் அந்த அர்த்தம், இந்த இடத்துல அந்த அர்த்தம் தான். அப்போ அல் ஃபித்னா என்றால் இந்த குழப்பம்னு வைக்கணும். ஃபித்னான்னு முட்டை அர்த்தம் செய்யக்கூடாது. அல் ஃபித்னா என்றால் இந்த குழப்பம். எந்த குழப்பம்?
உண்மையில் நம்ம பொருத்தமாக தெரியல உங்களுக்கு. சும்மா கொலை ஃபித்னா செய்கிறது கொலையோட கூடியதுன்னா என்னடா இது, ஃபித்னா செஞ்சால் கொலையா? ஒருத்தர் ஃபித்னாண்டா என்ன அர்த்தம்? ஒருத்தர் என்ன செய்கிறான், ஒரு ஆள் மீது கோல் சொல்கிறான், அது ஃபித்னா தானே? அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கிட்டான், ஃபித்னா. இதுக்கு அவனை கொண்டு வரலாமா அவனை? அப்போ அல்லாஹ் சொல்வது இப்போ பொருத்தமற்றதாக அவ்வளோ இருக்குது, யாரும் ஏற்றுக்கிற மாட்டானே. ஏன்னா எதுக்கு போய் கொல்ல சொல்கிறாங்க? அப்படி தானே யார் நினைப்பாங்க? ஃபித்னாவுக்காக கொல்லணும்னு சொன்ன, கொலையை விட கொடியதுன்னு சொன்னால் அப்போ கொல்லலாம்னு தான் அர்த்தம். அவன் ஃபித்னா பண்ணுறான், அவங்க அது கொலையை விட கூடியது, அதனால் நீ அவனை கொல்லுன்னு அர்த்தம். அவன் ஃபித்னா பண்ணுற கொல்லுன்னு அல்லாஹ் சொல்லுவானா? ஃபித்னா விரிந்த அர்த்தம் உள்ளது தானே, எல்லாமே ஃபித்னா தானே. ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரித்து விடுறது ஃபித்னா, ஒரு இயக்கத்துக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறது ஃபித்னா, அவதூறு பரப்புறது ஃபித்னா, கோல் சொல்கிறது ஃபித்னா. அதுக்கெல்லாம் கொண்டுடலாமா? அது கொலையை விட கொடியதுங்கிறத உலகத்தில் யாராச்சும் ஏற்றுக்குருவாங்களா? எந்த ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தத்துவத்தை அல்லாஹ் இஸ்லாம்னு நமக்கு சொல்லி தருவான். அப்போ அந்த ஃபித்னா கொலையை விட கொடியதுன்னா நிஜமாக அப்படி இருக்கணும். அந்த ஃபித்னா கொலையை விட கொடியதாக இருந்தால் தானே அல்லாஹ் சொல்லுவான். அப்போ நம்ம யோசித்து பார்க்குறோம், கொலையை விட கொடியதுன்னு ஃபித்னாவெலாம் கொலையை விட கொடியது கிடையாது. ஃபித்னா செய்யாத ஒத்தம் கிடையாது. எல்லா மனுஷனும் வாழ்நாளில் ஃபித்னா தானே பண்ணுறான். எந்த மனுஷனாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஃபித்னா பண்ணுறாங்களே, ஃபித்னாக்கள் பண்ணுறாங்க. ஃபித்னா என்பது குழப்பம் செய்வது கொலை விடக்கூடியது என்று சொன்னால் அப்போ 50 பேரையும் கொல்ற வேண்டியது. இப்போ ஒத்தம் கூட கிடையாது. கோல் சொல்லாத எவனாவது இருக்கானா? அது ஃபித்னா தானே. புறம் பேசாத எவனாவது இருக்கானா? அது ஃபித்னா தானே. அப்போ ஒரு பயலை விடக்கூடாது, 50 பேரையும் கொல்லணும். ஏன்? ஃபித்னா பண்ணிட்டான். அதெல்லாம் ஃபித்னாங்கிறது. சீர்திருத்த கருத்தை சொன்னால் ஃபித்னாவா? நீங்கள் சொன்னது தப்பானதுன்னு சொல்லிட்டா ஃபித்னாவாயிருமா? அது நேர்வழிக்கு அழைக்கிற நன்மையை தீமையை தடுத்தல்னு குரானுடைய கட்டளையை செயல்படுத்தினா அதை போய் ஃபித்னாக்குறாங்க. நன்மையை ஏவுவதும் தீமையை தடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை தானே அது. அதன்படி செஞ்சோம்னு சொன்னால் அதை போய் ஃபித்னாங்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். காஃபிர்கள் ஒரு பக்கம் இந்த வசனத்திலேருந்து ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு ஒரு வழி பண்ணுறானுவோ. இஸ்லாம்னு சொல்லி கொள்றவங்களுக்கு இந்த துண்டை எடுத்துக்கிறான். அவன் நினைஞ்சுக்கிறான், ஒல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்லி, ஃபித்னா கொலை விடக்கூடியது. அவள் இப்படியே மேலப்பாளையத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை வெட்டினாங்க. அந்த வெட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, மதுரையில் கலியில் கீரை நோரி பேசுகிறார் இந்த வசனத்தை சொல்லி. அவங்கள கொல்லுங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஃபித்னா கொலையை விட கொடியதுன்னு பேசுகிறான்னு மதுரையில் அவர் பேசுகிறாரு. மறுநாள் வெட்டுறாங்க. அப்போ அவன் என்ன மாதிரி அந்த ஃபித்னாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினா ஃபித்னாவான், வரதட்சணை வாங்காதன்னா ஃபித்னா, ஷிர்க் வைக்காதன்னா ஃபித்னா, தர்காவுக்கு போகாதன்னா ஃபித்னா, தாயத்து கட்டாதன்னா ஃபித்னா, கத்தம்பாத்தியா இல்லைன்னா ஃபித்னா, இதனால் கொள்ளுங்கிறாங்க. அப்போ இந்த அல்ங்கிறத மறைச்சிடுறாங்க. எதனால் இது வருது? அல் ஃபித்னத்துன்னு வந்திருக்கிறது. வெறும் ஃபித்னா, குள்ளு ஃபித்னத்தின்னு வரவே இல்லை. எல்லா ஃபித்னாவையும் இது பேசவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஃபித்னாவை பேசுகிறது. அந்த குறிப்பிட்ட ஃபித்னா கண்டிப்பாக கொலையோட கொடுமையானதான். அந்த மனுஷன் நிலையிலேருந்து எடுத்து பாருங்கள். ஒரு மனுஷன் வாழ்ந்த வீடு வாச சொத்து எல்லாம் அங்கே இருக்குது. பல வருடங்கள் கஷ்டப்பட்டு அதை சேர்த்துருக்கிறான். அவன் அப்பம் பாட்டன் கொள்ளு பாட்டன்லாம் இவனுக்காக சேர்த்து வச்சுருக்கிறான். அப்படியான ஒன்றை எல்லாம் விட்டுட்டு ஓடுறான்டா. என்னது இது? சாவடிக்கிறதோட கொடுமையான விஷயம் தானே இது. அந்த ஹிஜ்ரத்து பண்ண ஒரு மக்களுக்கும் தெரியுமே இது. நம்மளை கொள்றாங்க, கொண்டிருக்கலாமா? அவ்வளோ பெரிய வேலையில் செய்கிறானுவோ. ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்காம அங்கே போயிட்டு பள்ளிவாசலில் திண்ணையில் படுத்து கிடக்கிறாங்களே. பல கோடிகளுக்கு அதிபர்களாக இருந்த பல சகாபாக்கள் இந்த ஹிஜ்ரத்து என்று இவங்க விரட்டி விட்டாங்கல்ல, விரட்டி விட்ட பிறகு அந்த ஃபித்னா, ஹிஜ்ரத்துங்கிற விரட்டி விட்ட ஃபித்னா இருக்குது. அந்த விரட்டி விட்ட ஃபித்னாவுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அடுத்தவன் தயவில் போய் உனக்கு நீ சகோதரன், அவனுக்கு நீ சகோதரன் சேர்த்து விட்டு அடுத்தவருடைய தயவில் வாழக்கூடிய நிலைமை. இதை விட ஒரு மனிதனுக்கு கஷ்டமானது ஏதாவது இருக்குமா? அல்லது பள்ளிவாசல்லே படுத்துக்கிட்டு வெயிலையும் குளிர்லையும் படுத்துக்கிட்டு ஒரு ஒதுங்குறது கூட இடம் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை விரட்டினாங்களே. இது கொலையை விடக்கூடியதா இல்லையா? அப்போ ஃபித்னா கொலையை விடக்கூடியதுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபித்னா கொலையை விடக்கூடியது கிடையாது. ஒரே ஒரு ஃபித்னா தான் கொலையை விடக்கூடியது. எல்லா ஃபித்னாவும் கொலையை விடக்கூடியது கிடையாது. அது எந்த ஃபித்னா? எந்த ஃபித்னாவை இந்த வசனம் சொல்லுகிறது? அந்த ஃபித்னா. எந்த ஃபித்னாவை சொல்லுகிறது? அல் ஃபித்னத்து, அந்த ஃபித்னா அல்லது இந்த ஃபித்னா. எந்த ஃபித்னானா அங்கேருந்து படித்தா தெரியும். அஹ்ரஜூஹும், அவர்களை வெளியேற்றுங்கள். மின் ஹைது அஹ்ரஜூக்கும், உங்களை வெளியேற்றியவாறு வெளியேற்றுங்கள் சொல்லிட்டு அல் ஃபித்னா, இந்த ஃபித்னா.
இவங்க செஞ்ச இந்த ஃபித்னா இருக்குதே அஷத்து விரல் கத்திலி, கொலையை விட கொடுமையானது. அப்போ கொலையை விட கொடுமையானதுங்கிறது வந்து ஒரு ஃபித்னா மட்டும்தான் இருக்குது. எந்த ஃபித்னா? ஒரு மனிதனை சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த சொத்துக்களை விட்டு எல்லாத்தையும் பருத்தி விட்டு வந்து உடுத்தின ஆடையோட ஓடுங்கடான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய ஃபித்னா, அதுதான் கொடுமையான ஃபித்னா, அதுதான் கொலையை விட மிஞ்சின ஃபித்னா. அப்போ இதில் வந்து இந்த வக்துலூஹும் ஹை சகிப் இந்த ஒரு துண்டை வச்சுக்கிட்டு முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்தை ஒரு வழி பண்ண பார்க்குறான். முஸ்லீம் இருக்கக்கூடியவன் சீர்திருத்த கருத்து சொல்கிறவங்களை ஒழிக்கிறதுக்கு இந்த வசனத்தை போடுறான். இது என்ன சொல்லுதுங்கிற விளங்காமல் அவனும் இதை மறைக்கிறான், இந்த விஷயத்தை மறைச்சிட்றான், எதை பேசுங்கிற மறைச்சிட்றான். இவன் இதை சொல்கிறவன் என்ன செய்கிறான்னா முந்தின வசனத்தை மறைச்சிட்றான். இந்த துண்டை எடுத்து போடுறவன் 190 பார்க்க மாட்டேங்கிறான். இந்த துண்டை எடுத்து போடுறவன் அதுக்கு முந்தி வர்ற அஹ்ருஜுஹும்ங்கிறத பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ எதை சொல்லுது என்பதை வந்து தொகுத்து எதை பற்றி அது பேசுகிறதுன்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் வந்து இந்த மாதிரி சீர்திருத்தம் பண்ணுறவனே ஒவ்வொரு காலத்தையும் நிறைய பேர் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தௌஹீதை சொன்னவர்களை வந்து இந்த கபர் வணங்கிகள் நினைஞ்சிருக்கிறாங்க, கொன்று குவித்திருக்கிறார்கள். பல ஊர்களில், பல நாடுகளில், பல காலங்களில் நடந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இதுதான். உனக்கு அந்த காஃபிருக்கு வித்தியாசம், அவன் தான் ஒரு துண்டை வச்சு தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இஸ்லாத்துக்கு கொச்சப்படுத்துகிறானப்பா. அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க, இது அதை பற்றி பேசுறதுன்னு முன்னாடி போகிறீங்க. கண்ட இடத்தில் அவர்களை கொள்ளுங்கன்றவன் அது அவர்களை குறிக்கவில்லையாக்கும், இது இவர்களையாக்கும் குறிக்குதுங்கிறதுக்கு முந்தின வசனத்தில் போய்கிட்டு எடுத்து கொண்டாந்து ஜாயிண்ட் பண்ணுறீங்க. இது இந்த வசனத்தில் இருக்க, அதை விட்டுறீங்களே நீங்கள். இத்தனா கொலையை விட கூடியதுங்கிறதுக்கு இந்த வசனத்தில் இதுக்கு விளக்கம் இருக்குதே. நாடு கடத்துதல்னு சொல்லி ஒரு அநியாயமாக ஒருத்தனை நாடு கடத்துதல், அந்த ஃபித்னா கொலையை விட கூடியதுன்னு தான் என்ன இருக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இதுவும் நம்ம தாவா களத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், இதை கேட்பாங்க. ஃபித்னா கொலை விட கூடியதுன்னு அங்கே வா, என்ன ஃபித்னா? அப்போ நீ என்னை பற்றி கோல் சொன்னிய, உன்னை கொண்டுருவோமா? நீ அவனை பற்றி அவதூறு சொன்னிய, அதுக்காக உன்னை கொண்டுருவோமா? அப்படி கேட்டு புரிய வைக்கணும். அடே இருக்கிற ஃபித்னா கொலையை விட கூடிய ஃபித்னாவும் இருக்கிறது. அனைத்து ஃபித்னாவும் கொலையை விட கூடியது கிடையாது. கொலை தான் மனுஷன் செய்கிறதில் பெரிய கொலை, பெரிய பாவம். மனிதனுக்கு மனிதன் செய்வதில் பாவத்தில் பெருசு எது? கொலை தான். அதை விடவும் பெருசு எதுன்னு கேட்டால் ஒருத்தனுடைய நாட்டை விட்டு அவனை விரட்டுறது, அதை விட பெருசு. அப்படிங்கிற ஒரு வகையில் தான் ஃபித்னா வந்து கொலையை விடக்கூடியது என்று சொல்லப்படுகிறது என்பதை இதையும் நீங்கள் தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வசனத்தை வைத்து உங்களை மடக்க பார்ப்பார்கள், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அந்த போர் செய்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே மக்கா காஃபிர்களோட உள்ள விஷயமாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் தானே வெளியேற்றினதுலாம். அதனால எல்லாம் என்ன செய்கிறான்னா, வலா துகாத்திலூஹும், அவர்களோடு நீங்கள் வந்து யுத்தம் செய்யாதீர்கள். இந்தல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் அவங்களோட போர் செய்யாதீங்க. அடுத்த உத்தரவு, அதாவது இந்த மக்கத்து காஃபியர்களோடு நீங்கள் சண்டைக்கு போகும்போது அவங்க உங்களை வெளியேற்றின மாதிரி நீங்கள் வெளியேற்றலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. காரணம் என்ன, உங்களை வெளியேற்றி இருக்கிறான். அவன் வந்து பெரிய கொலையை விட கடுமையான வேலையை செஞ்சு இருக்கிறான். அதனால் நீங்கள் அவங்கள வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது வந்து ஒரு புனித எல்லை, அதில் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க, மக்காவுக்கு போய் படையெடுத்து போகிறீங்க, எல்லாம் ஊரே திரண்டு போய் மஸ்ஜிதுல் ஹராம் நுழைஞ்சிக்கிட்டாங்க, சண்டை போடக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராமில் என்ன செய்யலாம், எல்லாரும் அதுக்குள்ளே அடைக்கலம் ஆகிட்டான். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துக்கிட்டே நம்மளோட சண்டைக்கு வர்றான். அப்படி வந்தான்னு சொன்னால் அப்போ என்ன நிலைமைன்னு கேட்டால், மஸ்ஜிதுல் ஹராமில் அடைக்கலம் புகுந்துக்கிட்டான்னு சொன்னால் அவனை ஒன்றும் செய்யாதீங்க. அதில் இருந்துக்கிட்டு சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் அங்கே சண்டை போடலாம். அவன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துக்கிட்டு அம்பை எய்கிறான், துப்பாக்கியில் சுடுறான், ஈட்டி எடுத்து எரிகிறான். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துக்கிட்டு நம்மளோட சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் அவன் மீறிட்டதுனால நம்மளும் மீறிடலாம். அவன் மீறாமல் இருந்தான்னு சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராமில் யுத்தம் செஞ்சிடக்கூடாது. வலா துகாத்திலூஹும், அவர்களுடன் நீங்கள் போர் செய்து விடாதீர்கள். இந்தல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குல்ல, காபாவுடைய வளாகம் இருக்கு இல்லையா, அந்த மக்கா முழுசுமே மஸ்ஜிதுல் ஹராம் தான். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, போர் செய்யாதீங்க. எது வரைக்கும் என்றால், ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி, ஃபீஹின்னா ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த ஹீ வந்து மஸ்ஜிதுல் ஹராமை குறிக்கிறது. ஹத்தா யுகாத்திலூக்கும், அவர்கள் உங்களுடன் போரிடும் வரை, ஃபீஹி அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து,
உங்களோடு போர் செய்கிற வரைக்கும் நீங்கள் போர் செஞ்சிடாதீங்க. அங்கேருந்து அவன் சண்டையை ஆரம்பித்தான்னா புனிதம்ங்கிற ரெண்டு பேரும் வந்து புனிதத்தை பேணினா தான் புனிதம். அவன் புனிதத்தை பேணலைன்னு சொன்னால் அவன் மாட்டு நம்மளை அழிச்சிட்டு நம்ம கை கட்டி நிற்க முடியுமா? அவனுக்கு வசதியாக இருக்குது மஸ்ஜிதுல் ஹராம், அங்கே உட்காந்துக்கிட்டு ஈட்டியால் குத்திக்கிட்டே இருக்கிறான். ஓஹோ மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கலாம், தாக்கூடான்னு இருக்கலாமா? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துக்கிட்டு அவன் சண்டையை போட்டான்னா நீனும் சண்டை அங்கே போட்டு சண்டையை. அப்போ உலா துகாத்திலூஹும், அவங்களோடு நீங்கள் சண்டை செய்து விடாதீர்கள். இந்தல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டை போடாதீங்க. எது வரைக்கும்? ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி, அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களோடு சண்டைக்கு வரும் வரை. ஹத்தாவுக்கு பிறகு அந்த அன் என்பது மறைஞ்சு நிற்கும். ஹத்தா யுகாத்திலூனன்னு தானே வரணும், அந்த நூன் அதெல்லாம் இல்லை. ஹத்தா வந்துச்சுன்னா, ஹத்தாவுக்கு பிறகு வருங்காலம் வந்துச்சுன்னா அந்த வருங்காலத்தில் உள்ள வந்து என்ன செஞ்சிடறேன், அந்த என்பது மறைஞ்சி நசபு செய்யும். பன்மைக்கு உள்ள நசபு வந்து நூனை நீக்கிறது தான். அப்போ ஹத்தா யுகாத்திலூக்கும்னு வருதும். ஹத்தா யுகாத்திலூக்கும்னா ஹத்தா யுகாத்திலூக்கும், அதனால் யுகாத்திலூனன்றது நூன் வரல, யுகாத்திலூனக்கும் தானே வரணும். நூன் எதுக்கு வரலன்னு சொன்னால் அங்கே மறைஞ்சு நிற்கும். ஹத்தாவுக்கு பிறகு மறைஞ்சு நிற்கும். வந்ததுனால யுகாத்திலூன்னு தான் அது மாறிக்கிறோம், நூனு போயிடும். அப்போ ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி, மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களோட அவன் சண்டைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அவங்களோட சண்டைக்கு வராதிங்க. அதே நேரத்தில் ஃபைன் காத்தலூக்கும், அவர்கள் உங்களோட மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டை, இன் காத்தலூக்கும் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராமின்னு வச்சுக்க சொல்லப்படலை, அந்த கருத்தில் தான் நான் இருக்கிறது. ஃபைன் காத்தலூக்கும், அவர்கள் வந்து உங்களிடத்தில் சண்டைக்கு வருவார்களேயானால் ஃபீஹி, அது ஃபீஹி அங்கே இல்லை, சொல்லியிருக்கிறதுனால அது கருத்து அங்கே வந்துடுது. ஃபீஹின்னா மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களோட சண்டைக்கு வருவார்களேயானால் ஃபகுத்துலூஹும், அவங்கள கொன்று குவிங்க, கொல்லுங்க. அவன் மஸ்ஜிதுல் ஹராம் அவன் பேர்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? அவன் புனித பள்ளி வாசம் நினச்சி அவன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான், நீங்கள் கை கட்டிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஃபக்துலூஹும், அவங்களோட நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். கதாலிக்க ஜஸாவுல் காஃபிரீன், காஃபிர்களுடைய கூலி இப்படித்தான். காஃபிர்னா அனைத்து காஃபிரும் கிடையாது, இந்த காஃபிர் அல் காஃபிர். அல் காஃபிர்னு அது மஸ்ஜிதுல் ஹராமில் வந்துக்கிட்டே அவன் சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் திருப்பி அடிங்க. இந்த காஃபிர்களுக்கு இதான் தண்டனை, இங்கேயும் அல்லுக்கு வெயிட்டு கொடுக்கணும். கதாலிக்க ஜஸாவுல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்குரிய தண்டனை இப்படித்தான். எந்த காஃபிரு? புனிதங்களை பேணாமல் புனித இடத்தில் இருந்து கொண்டு நம்மளை தாக்குவானேயானால் அந்த அவனுக்குரிய தண்டனை என்னது? நம்மளும் திருப்பி அதே இடத்துல வச்சு சாத்துறது தான். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கதாலிக்க ஜஸாவுல் காஃபிரீன், இப்படித்தான் காஃபிர்களுடைய கூலி இருக்கும். காஃபிர்களுக்குரிய தண்டனை ஜஸாவுன்னா பதிலடின்னு வச்சுக்கலாம். ஜஸாங்கிறது வந்து மறுமையில் அல்லாஹ் தர்ற கூலியும் குறிக்கும். இது மறுமையில் உள்ளதை பற்றி பேசலை, உலகத்தில் கொடுக்குற பதிலடியைத்தான் பேசுகிறது. பதிலடிக்கும் ஜஸான்னு சொல்லுவாங்க. பதில் ஒருத்தன் நமக்கு செஞ்சதுக்கு பதிலாக நம்ம செய்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது? ஜஸா. அல்லது நம்மகிட்ட வேலைக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, அது கூட ஜஸா தான், கூலி தான். அப்போ ஜஸாங்கிறது பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. இங்கே என்னன்னு கேட்டால் பதிலடி. கதாலிக்க இப்படித்தான் ஜஸாவுல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு பதிலடி, இப்படித்தான் பதிலடி கொடுக்கணும். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துக்கிட்டு சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் அங்கே வச்சுக்கிட்டே நீ திருப்பி தாக்கு அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் 191 சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அங்கேயும் பாருங்கள், அல்லாஹ் எப்படி உலகத்தில் எவனும் இந்த போர் நெறியை வந்து இப்படி சொன்னதே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அவன் மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து சண்டைக்கு வந்துட்டான், நம்மளும் திருப்பி அடிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? நான் வரலங்க, விட்டுருங்க, என்னை விட்டுருங்கிறான். சண்டை அவனே ஆரம்பித்தான், நம்ம திருப்பிக்கிட்டு பதிலடி கொடுத்தோம். நம்ம பதிலடி பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சவன் என்ன செய்கிறான்? நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம், நம்ம சண்டை போட மாட்டோம், நாங்கள் நிறுத்திக்கிட்டோம், நீங்கள் நிப்பாட்டுங்க எங்களை, மஸ்ஜிதுல் ஹராமில் வச்சு எங்களை அடிக்காதீங்கன்னு அவன் வந்து என்ன செய்கிறான்? விலகி கொள்கிறான். விலகி கொண்டான்னு சொன்னால் விட்டுருங்கிறான். அல்லாஹ் ஃபைனின் தகவ், இன்தகான்னா விலகி கொண்டான், நகான்னா தடுத்தான், இன்தகான்னா அவனை தடை செய்து கொண்டான், இன்தகான்னா விலகி கொள்வது. ஃபைன் இன் தகவ், இன்தகா இன்தகையா இன்தகவ் இஃப்தால வசன இனின் தகவ், அவர்கள் வந்து விலகி கொள்வார்களேயானால் ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் கிருபை உள்ளவன். அல்லாஹ் மன்னிச்சிட நீ மன்னிச்சிடணும்ல, அவங்க ஒன்றும் ஜாகிர அர்த்தம். அவர்கள் விலகி கொள்வார்களேயானால் நீங்கள் அவங்களோட மஸ்ஜிதுல் ஹராமில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அல்லாஹ் மன்னிக்கிறவங்கிறான். அவன் விலகி கொண்டால் அவனுடைய தவறை நான் மன்னிக்கிறேன். அப்போ ஃபனின் தகவல் அவர் விலகி கொள்ளார்களானால் இப்போ இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். ஆனால் கஃபூர் ரஹீம்னு அல்ல விளங்கிக்கிறணும்.
இது துன்யாவில் உள்ள இதை மன்னிக்கிறதுக்குள்ளது தான். அப்போ காபியர்களாக இருந்துக்கிட்டு போகிற விட்டு விலகிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? அந்த மன்னிப்பு கிடையாது. இங்கே எல்லாம் இது சொல்கிறக்கூடிய மன்னிப்பு எதுக்குன்னு கேட்டால், குஃபுரில் இருக்கிற வரைக்கும் மன்னிப்பு கிடையாதுங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருக்குதுல்ல. மன்னிப்பு கூட கேட்கக்கூடாத. காணலின் நபி உள்ளதின் ஆமனும் எஸ்தஃபிருலின் முஷ்ரிக்கீன் உளவுக்கான ஒளி குறிப்பா, நெருங்கிய உறவினராக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் கூடாது, மூமின்களும் கூடாதுன்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டான். அப்போ நம்ம மன்னித்தல் என்பது இங்கே உள்ள மன்னித்தல் என்னன்னு கேட்டால், அவர்கள் அந்த போர் செய்வதிலிருந்து விலகி கொண்டார்களேயானால் அல்லாஹ் மன்னிப்பவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? துன்யாவில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான்ல, அதை மன்னிக்கிறான். துன்யாவில் மன்னித்தவன் அர்த்தமே தவிர இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கக்கூடாது? மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு வந்துட்டு சண்டை விட்டு விலகி கொள்கிறோம்னோடனே சொர்க்கவாசி ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் வச்சுக்கூடாது. இந்த செயல் மன்னிக்கப்படுது. இந்த செயல் மன்னிக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? சண்டைக்கு வந்தால் திருப்பி அடிக்கணுங்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் அவர் விலகி கொண்டார்களே ஆனால் நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த வார்த்தை. அவர்கள் விலகி கொண்டார்களே ஆனால்னா மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டை போடுவதை விட்டு விலகி கொண்டார்களே ஆனால் நீங்களும் விலகி கொள்ளுங்கள் என்று தானே சொல்லணும். அதுக்கு பதிலாக அந்த வார்த்தை சொல்கிறோம். நான் மன்னிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்களோட சண்டைக்கு போகாதீங்கன்னு அர்த்தம். அவங்களோட சண்டைக்கு போகாதீங்க, நீங்கள் மன்னிச்சிருங்க என்பதற்குத்தான் இது வருகிறதே தவிர, காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தீய செயலை விட்டு விலகிட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது என்பது கிடையாது. ஏன் கிடையாது? இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு மாற்றமாக போயிடுறது. மன்னிப்பு என்பது யாருக்கு கிடையாது? இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. இவங்கெல்லாம் சிறுக்கு வைக்கிற ஆளுக்கு தானே, சிறுக்கை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். சிறுக்கிலிருந்து தௌபா செஞ்சாங்கன்னா எல்லாம் மன்னிப்பான். இந்த சண்டையிலேருந்து விலையை கொண்டா மன்னிக்க மாட்டான். சிறுக்கிலிருந்து விலை இன்னும் என்ன செய்யலாம்? இனின் தகவு, இதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இனின் தகவு என்பது சண்டையிலிருந்து விலகி கொண்டால் என்று நீங்கள் அர்த்தம் கொடுக்க இந்த வாசம் இடம் தருகிறது. அந்த அர்த்தம் கொடுத்தீங்க என்று சொன்னால் இந்த மன்னிப்பு மறுமை சம்பந்தப்பட்ட மன்னிப்பு அல்ல. இனின் தகவு அனில் குஃபுரின்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்க, குஃபுரை விட்டு விலகி கொண்டார்களே ஆனால் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்படி அர்த்தம் வச்சிங்கன்னா இது அந்த அர்த்தத்தை தந்துடும். இன்தகவு என்று எதிலிருந்து விலகுதல்னு இங்கே சொல்லப்படலை. இனின் தகவு அனில் ஹர்பி அனில் கத்தலி, போர் செய்வதை விட்டும் விலகி கொள்வார்களே ஆனால் அப்படின்ற அர்த்தம் வச்சோம்னு சொன்னால் வைக்கலாம். அதுக்கும் இடம் தருது. இது விலகி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறவன் என்ன அர்த்தம்? துன்யாவில் அவனுக்கு எதிராக பதிலடி கிடையாதுன்னு அர்த்தமாயிரும். அந்த இனின் தகவு என்பதற்கு இனின் தகவு அனில் குஃப்ரி, இனின் தகவு அனில் ஷிர்கி, அவங்க நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறவங்க நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், நாங்கள் இன்றைலேருந்து முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டான்னு வைங்க. அப்போ ஷிர்க்கிலிருந்து விலகி கொள்வார்களே ஆனால் அப்படி அர்த்தம் வச்சோம்னு சொன்னால் இந்த கஃபூர் ரஹீமெல்லாம் அங்கே உள்ளதை குறிச்சிடும். அந்த மன்னிப்பு தான் இருக்குதுல்ல. ஷிர்க்கிலேருந்து மன்னிப்பு திருந்திட்டு அந்த மன்னிச்சிடும் நல்லா. அப்போ இனின் தகவு அனில் குஃபுரி என்று வைத்தீர்களே ஆனால் அந்த கஃபூர் ரஹீம் என்பது மறுமையில் உள்ள மன்னிப்புக்கு உரியதை குறிக்கும். இனின் தகவு அனில் ஹித்தாலி, போரை விட்டு விலகி கொண்டார்களே ஆனால் இந்த ஹித்தாலி என்று நீங்கள் அதுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் மன்னிக்க மாட்டான். போரை விட்டு விலகினவனுக்கு மன்னிப்பு உண்டா? இருக்கு மன்னிப்பு உண்டு. எந்த உண்டு? உலகத்தில் நம்மளை வச்சு கொடுக்குற பதிலடி இருக்குல்ல, அந்த மன்னிப்பு தான் இருக்குது. அவங்க நாங்கள் தண்டிக்க மாட்டோம், நீங்கள் தண்டிச்சிடாதீங்கன்ற அர்த்தம். அப்போ நீங்கள் தண்டிச்சிடா. அப்போ இனின் தகவு என்பது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விலகி கொண்டாள்ன்றது அதுக்கு அர்த்தம். எதிலிருந்து விலகி கொண்டாள்னு சொல்லப்படலை. அப்போ ரெண்டு விதமாக அதை அர்த்தம் செய்ய முடியும். ஒரு விதமாக அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் கஃபூர் ரஹீமுடைய அர்த்தம் மாறிக்கிறோம். இன்னொரு விதமாக அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் கஃபூர் ரஹீமுடைய அர்த்தம் ஒரிஜினல் அர்த்தத்தில் வந்துடும். அப்படி விளங்கிற இனின் தகவு அவர்கள் விலை கொள்வார்களே ஆனால் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அப்போ இது நம்ம இது ரெண்டு விதமாக அறிஞர்களுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இன்தகவு மட்டும்தானே இருக்குது, எதுண்டு வரலையில். அதுன்னு சொல்ல போனால் சண்டை பற்றி பேசப்படுது. முந்தைய வசனத்தில் அவங்க மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு வந்தால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் சண்டைக்கு போங்க, விலகி கொள்வார்களே எதை குறிக்கும்? சண்டையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது விலகி கொண்டாள்னு சொன்னால் சண்டையை தானே குறிக்கும். அப்போ சண்டையைத்தான் பேசிக்கிட்டு வருது. மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, அவன் சண்டைக்கு வர்றீங்க சண்டைக்கு போகாதீங்க, அவன் மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களோட சண்டைக்கு வந்தான், அதனால் நீங்களும் சண்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தான் பதிலடி இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஃபைனின் தகவல் விலகி கொண்டாள்னா எதை குறிக்கும்?
போரைத்தான் குறிக்கும், போர்லேருந்து விலகிறது தான் குறிக்கும் நேரடி வாசகத்தை வச்சா. ஆனால் இந்த கஃபூர் ரஹீம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்ம ஒரு சிந்தனையை தூண்டுகிறது. மன்னிக்கிறன்னு வருது, அப்போ மறுமையில் தானே மன்னிப்பு ரஹீம்லாம் நல்லா செய்வான். அப்படி வருதுன்னு செஞ்சிங்கன்னா அந்த போருன்னு குறித்ததுனால துன்யாவில் அவனுங்களுக்கு தண்டனை கிடையாது. நம்மளை வச்சுக்கிட்டு எல்லாம் தண்டனை கொடுப்பான்ல, முஸ்லீம்களை வச்சு அவங்கள தண்டிப்பான், அது கிடையாது. அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அது கொடுக்க முடியும். அல்ல இந்த கஃபூர் ரஹீமை வச்சுக்கிட்டு இன்தகவுடைய அர்த்தத்தை மாற்றலாம். அல்லாஹ் கஃபூருங்கிற வார்த்தையை இது பயன்படுத்துகிறான், ரஹீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது வந்து அந்த குஃபுர்லேருந்து செருக்குலேருந்து விலகுனா தான் அவங்களுக்கு அந்த கஃபூர் ரஹீம்ங்கிற அந்த ஒரு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் கிடைக்கும் அப்படின்னு வைத்து கொண்டு பார்த்தால் இப்போ இனின் தகவுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இனின் தகவோ அனில் குஃப்ரி ஒரு செருக்கி, குஃபுரு செருக்கிலிருந்து விலகிக் கொள்வார்களே ஆனால் வச்சா கஃபூர் ரஹீம்னு மேட்ச் ஆயிடுது. இப்போ இனின் தகவ் அவர்கள் குஃபுரு செருக்கிலிருந்து விலகிக் கொள்வார்களே ஆனால் ஃபைனல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவன் இரக்கமுள்ளவன் அப்படின்னு நல்லா சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் 193 நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.